Hello friends, welcome to our channel. TET paper 2 mathematics pass பண்ணி UG TRB mathematics க்கு prepare பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 10 யூனிட்ஸுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் எம்சிக்யூஸும் ரெடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் தனியாக, எம்சிக்யூஸ் தனியாக வாங்கினா வாங்கிக்கலாம், கம்பைண்டாக வாங்கினா வாங்கிக்கலாம். சாஃப்ட் காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம், ஹார்ட் காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம். ஹார்ட் காப்பியும் தனியாக வாங்கிக்கலாம், சாஃப்ட் காப்பியும் தனியாக வாங்கிக்கலாம். எந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இன்றைக்கி கேல்குலஸில் இது 8th பார்ட் வீடியோ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் ஆல்ரெடி 7th பார்ட்டில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கேல்குலஸில் 8th பார்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சென்டர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லிட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த எக்ஸ் மைனஸ் y1 into 1 plus y1 square by y2, y plus 1 plus y1 square by y2. இதில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பரில் வந்து எக்ஸாம் கால் வரும், டிசம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் விகரஸாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ட்ரிக்னாமெட்ரி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ரெஸ்பான்ஸே இல்லை, யாருமே டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுன மாதிரி எனக்கு தெரியலை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. கட்டாயமாக செப்டம்பரில் கால் பண்ணிடுவாங்க. டிசம்பரில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப குறையாக இருக்குது. நிறையா படிங்க, திரும்ப படிங்க. எந்த ஃபர்ஸ்ட்டு ஒன்ஸு படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதனால் கொஞ்சம் விகரஸாக படிங்க. படிக்கிறது காணாது அப்படின்னு என்னுடைய சேனல் வியூஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது. இப்போ பார்ப்போம். ப்ரூவ் தட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அட் சி கமா சி. கர்வு என்னன்னு கொடுக்கலையே. ஆஃப் த கர்வ் வந்து xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர். கர்வ் வந்து xy ஈக்குவல் டு சி ஸ்கொயருங்கிற கர்வுக்கு ஒய் கோஆர்டினேட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னா x இன்ட்டு dy பை dx y1 plus y1 y into x க்கு differentiation 1 equal to c square. சாரி, equal to 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ கான்ஸ்டன்ட் வந்து 0 வந்துடுது. இப்போ இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதில் வந்து x y1 equal to minus y. இப்போ y1 equal to minus y by xன்னு கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு நம்ம y2 கண்டுபிடிக்கணும். இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட நம்ம என்ன செய்துக்கலாம், y2 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். x இன்ட்டு y2 ப்ளஸ் y1 இன்ட்டு எக்ஸ், y1 இன்ட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் y2 ப்ளஸ் 2y1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் y2 ப்ளஸ் 2y1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் y2 மைனஸ் 2y பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y2 ஈக்குவல் டு மைனஸ் 2y பை எக்ஸ் ஸ்கொயர். அட் த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, சீக்கமா சீன் கொடுத்துருக்கு. அப்போ y2 அட் த பாயிண்ட் சீக்கமா சி போட்டிங்கன்னா y2 அட் சீக்கமா சி போட்டிங்கன்னா 2c பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை சின்னு கிடைக்கும். y1 என்னன்னு பார்த்துக்கோங்க, இந்த இருக்குது y1 அட் த பாயிண்ட் சி கமா சி போட்டோன்னா -1 கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து ஒய் கோஆர்டினேட் தான் கேட்டிருக்கு. ஒய் கோஆர்டினேட்டு பீட்டான்னு வச்சுக்குவோம். ஒய் கோஆர்டினேட் பீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய்1. ஒய் வந்து இது தான் இருக்குது. அப்போ சி ப்ளஸ் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர். y1 ஸ்கொயர் வந்து 1 தான் பை y2. y2 எவ்வளவு 2 பை சி. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ சி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2c. நம்மளுக்கு அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, 2cன்னு சொல்லியிருக்கு. சரிதானா? இப்போ அடுத்ததில் என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த கர்வ். ஃபைண்ட் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த கர்வ்னு கேட்டிருக்கு. அதை செய்வோம் அடுத்தால.
அடுத்தல x equal to at square. அப்போது dx by dt equal to 2at, y equal to 2at, அப்போ dy by dt equal to 2a, dy by dx equal to dy by dx equal to dy by dt by dx by dt. அப்போ 2a by 2at equal to 1 by t வந்துடும். இப்போது d square y by dx square கண்டுபிடிங்க. d square y by dx square அதான் y2. d square y by dx square is equal to இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். -1 by t square into dt by dx. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீக்கு டிஃப்ரென்ஷியேஷன் dt by dx போடணும். இந்த இருக்க dx by dt வந்து 2at, அப்போ dt by dx வந்து 1 by 2at வரும். அப்போ -1 by 2at கியூப்னு வந்துடும். -1 by 2at கியூப். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த dt by dxஐ மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லோரும் இந்த -1 by t square அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்டிங்கன்னா நிச்சயமாக ஆன்சர் தப்பாக வரும். அதனால் இதில் கவனமாக எடுத்து இருந்துக்கோங்க. இல்லை எக்ஸ் கோஆர்டினேட்டு கேட்டிருக்கு. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் y1 into 1 plus y1 square by y2. சரிதானா? எக்ஸ் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் வந்து at ஸ்கொயர், எக்ஸ் at ஸ்கொயர் மைனஸ் y1 என்னன்னு பார்த்துக்கோங்க. y1 வந்து 1 by t, y1 வந்து 1 by t, 1 plus 1 by t square by y2. y2 வந்து -1 by 2a t cube. அப்போ ஈக்குவல் டு at ஸ்கொயர் plus t square plus 1 by t cube into 2a t cube. இப்போ t cube கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். at ஸ்கொயர் ப்ளஸ் 2a t ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 3a t ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய எக்ஸ் கோஆர்டினேட்டு. அதனால் இது ரொம்ப கிளரிக்கல் ஒர்க்கு தான். டிஃப்ரென்ஷியேஷனில் கொஞ்சம் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் கவனமாக படிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. எனக்கு போன வீடியோலையும் நான் சொன்னேன், மோகனார் ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டாங்க ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் நம்பர் தியரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அது உட்காந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு பிறகு தான் நம்பர் தியரி நடத்த முடியும். நம்பர் தியரி கொஞ்ச நாளாக டச்சில் இல்லை. அதனால் கொஞ்சம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நடத்துவோம் அப்படின்னு நாட்களை தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். காலேஜில் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாகவே இருக்குது. அதனால் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. இதெல்லாம் வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷனே தேவை இருக்காது. ஏன்னா இந்த பேப்பர்ஸ்லாம் அடிக்கடி ஹேண்டில் பண்ண பேப்பர்ஸாக இருக்கும். நம்பர் தியரி வந்து கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக ஹேண்டில் பண்ணலை. அதனால எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைங்கிறதுனால நம்பர் தியரியை வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஃபஸ்ட் யூனிட் நடத்துனது வரைக்கும் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க செகண்ட் யூனிட் படிக்க ஆரம்பிங்க. சைமல்டேனியஸாக 10th யூனிட்டையும் படிக்க ஆரம்பிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை எழுதும்போது என்ன செய்யணும், நோட்டு போட்டு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபஸ்ட் யூனிட் ஒரு பக்கத்துலேருந்து எழுத ஆரம்பிங்க. செகண்ட் யூனிட்டை நோட்டை திருப்பி வச்சு மாற்றி எழுத ஆரம்பிங்க. தேர்ட் யூனிட்டை அதே இதை நோட்டை நடுவில் பிரித்து 10th யூனிட் ஆரம்பிங்க. அப்படி சைமல்டேனியஸாக எல்லா யூனிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க. வேறு வழி கிடையாது. இல்லை நம்ம கடைசியில் வரிசைப்படி படிப்போம் அப்படின்னு நினச்சா, சில பேர் எனக்கு கால்குலஸ் நடத்துங்கன்னு கேட்குறாங்க, சில பேருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்துங்கன்னு கேட்குறாங்க, சில பேர் அல்ஜிப்ரா நடத்துங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் இதில் பார்ட் 8 கொடுத்துருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்ட் 5 கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி மாறி மாறி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் சைமல்டேனியஸாக போர்ஷன் முடிச்சுட்டே வரும்போது நீங்களும் அப்படி நோட்டை தனித்தனியாக பிரித்து வச்சு சைமல்டேனியஸாக படிச்சுட்டே வாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா வரும். நல்லா அப்படி படிங்க. நம்பர் தியரி நடத்தாமல் விட மாட்டேன். ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ளதை கட்டாயமாக நடத்துகிறேன். மோஸ்ட்லி அடுத்த வாரம் எப்படியாவது நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் இந்த காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வாரத்தில் எப்படியாவது நடத்திடுறேன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு a into cos t plus t sin t அது போடுவோம். அதுவும் கிளரிக்கல் ஒர்க்கு தான், நீங்களே போட்டு பார்க்கலாம்.
இருந்தாலும் அதில் ஏதோ போட முடியுதா அப்படின்னு பார்ப்போம். x is equal to a into cos t plus t sin t. y equal to a into sin t minus t cos t. இப்போ கண்டுபிடிப்போம். dx by dt is equal to a into minus sin t plus அடுத்தது இதை இவ்வி மெத்தடில் பண்ணுங்க. t into cos t plus sin t. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். at cos tன்னு கிடச்சிரும். dy by dt கண்டுபிடிச்சிக்கோங்க. dy by dt is equal to a into cos t minus t into cos tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் minus sin t. அப்போ ப்ளஸ் ஆயிரும் sin t minus cos t into tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து at sin tன்னு கிடைக்குது. இப்போ dy by dx கண்டுபிடிங்க. dy by dx equal to at sin t by at cos t. இங்கே இருக்குது dy by dt by dy by dx equal to tan t. இப்போ d square y by dx square கண்டுபிடிங்க equal to secant square t into dt by dx. secant square t into dt by dx. இங்கே இருக்குது equal to secant square t into dt by dx என்னன்னு பாருங்கள். 1 by at cos t equal to d square by dx square secant square t cos t ன்னு எழுதிடலாம். cos square t ன்னு எழுதிடலாம். இப்போ at into cos cube t. at into cos cube t. இனிமேல் x is equal to x minus alpha is equal to x minus y1 into 1 plus y1 square by y2 கண்டுபிடிச்சு பார்ப்போம். இந்த அதற்கு a into cos t plus t sin t minus y1 into y1 என்னன்னு பார்த்துக்கோங்க. y1 வந்து tan t 1 plus tan square t வந்து 1 plus tan square t secant square t வந்துடும் by y2 என்னன்னு பாருங்கள். y2 வந்து 1 by at cos cube t 1 by at cos cube t. கிளரிக்கல் ஒர்க்கு தான், கொஞ்சம் கவனமாக தப்பில்லாமல் செய்யுங்க. இப்போ a cos t plus t sin t minus tan t sin t by cos t ன்னு எழுதிக்கோங்க. sin t by cos t இதையும் cos t ன்னு எழுதணும்னா sin t by cos cube t ன்னு வரும் into at cos cube t ன்னு வரும் equal to இதில் a cos t இதில் at sin t இதில் minus at sin t வந்துடும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா a cos t. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இந்த ஆன்சர்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். பீட்டா ஒர்க் பண்ணி பாருங்கள். பீட்டா ஈக்குவல் டு a sin t கட்டாயமாக வரும். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ லோக்கஸ் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா, லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தான் நம்ம எவல்யூட்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய எவல்யூட் எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு வந்துடும். லோக்கஸ் ஆஃப் ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு போட்டோன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் விச் இஸ் என்னது சர்க்கிள். இது வந்து சர்க்கிள்னு நம்மளுக்கு கிடச்சிரும். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் வேணும்னா ஃபர்தராக உள்ள ப்ராப்ளம்ஸை டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கில் வந்து பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் MCQs வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கும்.